இல்லை சில பேர் அட்வைஸ் கொடுக்குறவங்க வந்து நயன்தாராவுக்கு வந்து 10 கோடி வாங்கினீங்க, இதை ஃப்ரீயாக கொடுத்தீங்கன்னா இதன் மூலமாக உங்களை வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் கழுவி ஊற்றுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம். அதனால் மனசு மாறி இருக்கலாம். அல்லது வேறு சிலர் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து சிம்பு வந்து இந்த படத்தில் நடித்தார்னா ராஜன் கேரக்டர் தான் வெயிட்டான கேரக்டர், அன்பு கேரக்டரை விட அதாவது சிம்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பேர் வந்துடும், அதனால் உங்களோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா டீக்ரேட் ஆகிடும் அப்படின்னு யாராவது சொல்லியிருக்கலாம். ஸோ இப்படி லாம் அப்படின்னு இருக்கும்போது அப்போது ஒரு நபர் வெற்றிமாறன்ட்ட போய் பேசுகிறது உண்மை, 20 கோடி கேட்டது உண்மை. 20 கோடி வந்து இதுவாக கேட்டிருக்காங்க. 20 கோடி வந்து கேட்டேன், நேரடியாக வந்து தனுஷ் கேட்கல. ஆனால் வந்து அவர் டீம்னு சொன்னார் இல்லையா, இப்போ வெற்றிமாறன் அதானே சொல்கிறாரு. வெற்றிமாறன் என்ன சொல்கிறாரு, நான் அவர்கிட்ட 2 விஷயம் சொன்னேன், நீங்கள் 2 விஷயம் சொல்ல வேண்டியதே இல்லையே, அதிலே வெற்றிமாறன் சொல்கிறதுல அவர் பொய் சொன்னாருன்னு நான் கொச்சப்படுத்தலை. பட் இப்போ வந்து கொஞ்சம் அது பூசி முழுகிறாங்கல்ல, அதுதான் கூடாதுங்கிறேன். வெளிப்படையாக நடந்தது உண்மை. இங்கே சோஷியல் மீடியாவில் என்ன இன்டென்ஷன் இருக்குது, சோஷியல் மீடியாவில் வந்து இந்த பிரச்சனையை பேசணுன்றது என்ன இன்டென்ஷன் இருக்குது சொல்லுங்கள். எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஏன் இதை பேசுகிறாங்கன்னா நடந்தது உண்மை, அதை இப்போ நீங்கள் மறைக்க பார்க்குறீங்க. காரணம் கேட்டால் தனுஷ்க்கு வந்து டேமேஜ் ஆகுது நேம்.